ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மோர் குழம்பு. இந்த மோர் குழம்புல அதிக சத்துக்கள் நிறைந்த கோவக்காய் வச்சு தான் செஞ்சுருக்கோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கோவக்காய் மோர் குழம்பு பண்ணுறதுக்கு மண் கடாயில் கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேன். அந்த தண்ணிக்குள்ளே நம்ம குட்டி குட்டியாக இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கிற கோவக்காய் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கோவக்காயில் வந்து நல்லா உப்பு பிடிக்கும். உப்பு பிடிச்சா தான் நமக்கு வந்து கோவக்காய் சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. கோவக்காய் நல்லா வெந்து சாஃப்டாகட்டும். ஜார் எடுத்துக்கலாம். அதில் 2 பச்சை மிளகா, சின்ன துண்டு இஞ்சி, ஒரே ஒரு தேங்காய் பத்தை, 6லேருந்து 7 சின்ன வெங்காயம், சின்ன ஸ்பூனில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச கடலைப்பருப்பு, அந்த தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்து வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கோவக்காய் வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சிட்டு வந்த மிக்ஸு, இன்னும் கொஞ்சம் தண்ணி, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க வைக்கணும். நம்ம கடலைப்பருப்பு சேர்த்ததுனால இதில் வந்து இன்னும் நல்லா திக்னஸ் அதிகமாக இருக்குது. அதனால நான் வந்து இன்னும் கொஞ்சம் என்ன பண்ண போகிறேன்னா 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா இப்போ சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி வச்சுருங்க. நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இதை ஆற விட்டுறலாம். லைட்டாக ஆறி வந்ததுக்கப்புறமா நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு தயிர் கெட்டியான தயிரை மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அந்த தயிரை வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டு அந்த ஜாரில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி திரும்பவும் அந்த தண்ணி இதுக்குள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தாளிச்சதையும் சேர்த்துக்கிட்டேன். நான் என்ன தாளித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் சூடானவுடனே கடுகு, ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, 3 வரமிளகா சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிட்டேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக இந்த மாதிரி மாறினதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த தாளிச்சதை இதுக்குள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டா போதும். சுவையான மோர் குழம்பு தயாராகிடும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.